ஆஹா ஆஹா நம்ம காத்து வருதா? டேய் வேலை செய்யாம காத்து வாங்கி கிடக்குறா. நீ வேலை சரியா செய்ய என்ன தொல்லை குத்துங்கிறா? டேய் உனக்கு கொடுக்குற சம்பளம் தானே எனக்கு கொடுக்குறாங்க. நானா கேன பையனா? ஒழுங்கா வந்து வேலை செய்ய, இல்லைன்னா முதலாளி கிட்ட போட்டு கொடுத்துருவேன். போட்டு கொடுத்துக்கா, ஆனா நான் உன்னை வைக்க போட்டு கொடுப்பேன் எதுலையாவது. நீ வேலை செஞ்சா செய்யா கட்டிப்போ, அந்த ஆள் வரட்டும் பாத்துக்கிறேன். சொந்தக்காரன் ஒரு மாமன்காரங்க இருந்தேன், ஒரு வார்த்தை சொன்னா நாதாரி பையன். ஏய் வாடா வாடா டேய் வாடா. ஏய் இருப்பா, நான் உன் பாட்டுல வந்து சேரல கலைக்கிறா. இது என் தங்கச்சி வீடு, அவன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல நான் நினைச்சுன்னுக்கிறான். எனக்கு நான் தெரியும், நீ சேரெல்லாம் எடுக்கிறவளை வச்சுக்காத, கம்முனு வை. என்னடா சேர்ல கை வைக்க கூடாதா? பார் சேர் எதனா ஒண்ணு ஆச்சுன்னா என் முதலாளி என்னை கண்டபடி திட்டுவாரு. நீ இந்த மாதிரிலாம் பண்ணி இருக்காத. அவன் ஏன் என்ன கூப்பிடல இப்ப தெரிஞ்சாகணும். ஏய் யாரா நீ? புளிப்பு மிட்டாய் மூஞ்சி. குழந்தைக்கு நேரம் சரியில்லை போலிக்குது, என் பேச்சு வந்துச்சு. ஏய் என்னடா என்ன என்ன ஏன் அவன் பங்கன் கூப்பிடல? அதுக்கு எங்களாண்டா வந்து கேட்டு கிடைக்கிறா? வீட்டு ஓனரை போய் கேளு. சொந்தக்காரன் நான் இல்ல, நீ யாரா கபதி பையா? நீ மட்டும் எகிரிக்கின வர? கேளு அப்பயாச்சும் உரைக்குதான்னு பாக்கலாம். டேய் நாடா பச்சை கேக்குற கேளுன்ற. எனக்கு ஒரு நாயம் கிடைக்காம இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன். ஐயா குச்சி போட்டு நடா இதுல வந்து பத்துன்னு கிடக்குறான். முதலாளி வர வந்தா கத்துவான் பழுகுதா. எழுப்புடா. யோ எலியா? 6க்கு பக்கத்துல 7, 8க்கு முன்னால 7. நீ எந்த 7 சொல்ற? அட மூதேவியா, நான் 7 சொல்லடா, 7ன்னு சொல்றேன். என் மச்சான் இங்க வரணும், எனக்கு ஒரு பதில சொல்லணும். ஐயோ இந்த ஆள் வர எங்கிறான்னு தெரியலையா? சும்மா என்கிட்ட கத்திக்கிட்டே இருக்காது. அண்ணன் கிட்ட சொல்ல, ஆட்டுக்குட்டி கிட்ட சொல்லன்ட்டு. ஏய்யா பெரிய ரோதனையா இருக்குது உங்க கூட. என்னப்பா எல்லாம் வேலைலாம் ஆச்சா? எல்லாம் நானும் தானே இருக்கேன். அங்க பாரு. ஓ யார் அது சோபால பத்திருக்குது? என்ன இது நவுரு ஏதோ செத்த போன மாதிரி இருக்குது. ஏம்பா இதெல்லாம் என்ன கேட்க மாட்டீங்களா? என்னத்த கேக்குது? அந்த ஆள் தான் பிரச்சனை பண்றானே. இப்போ தோணுது என் மாமங்காரன் கட்டி இங்க இருந்தானா இவனை அடிச்சு வரட்டி இருப்பான். இவனுக்கு மேல அவன் குடிக்காரனாச்சே. ஏன்னா கொஞ்சம் கிட்ட போய் பாருங்க. என்னத்த கிட்ட போய் பாக்குறது? எனக்கு வர பயங்கரமா கோவம் வருமே. மாட்டினா மாமா எப்போ வந்தீங்க? ஐயோ இந்த நாதாரி வேற ஏன் வந்தான்னு தெரியலையே. அண்டம் குடுங்க, ஆகாசம் வெடி வெடிக்க, சங்கு கலகலக்க, நீ எப்படியா என்ன கூப்பிடாத பங்கன் பண்ற? ஆமா உன்னை யாரு கூப்பிடலன்னது? எந்த பரதேசி கூப்பிடலன்னது? தவிர உனக்கு 28 தடவை கால் பண்ணிருக்கேன். காட்டு காட்டா அது டெலிட் ஆயிடுச்சு மாமா. டெலிட் ஆயிடுச்சா? சரி ஊட்டாண்ட வந்திருக்கலாமே, 2.5 கிலோமீட்டர் தானே. மாமா ஊட்டாண்ட நான் 7 வாட்டி வந்தேன் மாமா. உங்க வீட்டுக்கு அதுவும் சாத்தி வந்தது. எங்க வீட்டுல கதுவாப்பா? எப்ப நான் அந்த வீட்டுல கதவு போனா நீ பார்த்த? ஊடுன்னு இருந்தா கதவு இருக்காதா? சரி அதெல்லாம் விடு மாமா. வந்துட்டல நல்லபடியா ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு காது குத்திட்டு போ. காது நீ தான் எனக்கு குத்துற. என் மடியில உட்கார வச்சு என் மச்சானுக்கு காது குத்துறான்னு பார்த்தாக்கா ஒரு வார்த்தை கூப்பிடல. யாரும் வச்சு குத்துறான்னு நிப்பி அனுப்புன. மாமா எதுவா இருந்தாலும் உங்க தங்காச்சி கிட்ட பேசுறீங்களா? கூப்பிடு. ஆனா எனக்கு 1 லட்சம் வேணும்னா ஒரு 50,000 வேணும்னான்னு வாய் திறந்து கேட்பல. கூப்பிடாவல. ஏய் ஜான்சிராணி, ஏய் ஜான்சிராணி. பேர் பயங்கரமா வச்சுக்கிறாங்களே, வீரமங்கையோ. ஏய் ஜான்சிராணி. என்னங்க இது? ஜான்சி ராணியா? ஜலங்கம்பூர்ல சுண்டல் வித்த மூஞ்சி மாதிரிக்குது. இங்க வாமா, உங்க அண்ணன் வந்துக்கிறாரு பாரு. அவர் வேற ஏதோ கோவத்துல வேற இருக்கிறாரு. அடடா என் அண்ணன் வந்துருச்சா? என் உடன்பருப்பு வந்துருச்சா? ராத்திரில எனக்கு தூக்கமே வரல, மயக்கமா வந்தது. என்ன நடிப்புடா இது? அண்ணா என் உடன் பிறப்ப, என் கூட பிறந்த உறவே, உன் பாசமான தங்கச்சி வந்துக்கிறேனா? யார் இல்ல நாங்க. சரிம்மா பங்கனுக்கு ஏன் கூப்பிடல? யார் சொன்னது உன்னை கூப்பிடல? உன்னை கூப்பிடாம நான் விட்டுருவேனா? பங்கன் முடிச்ச பிறகு எச்சல இடத்துக்கு கூப்பிடுவியா? மாமா என்ன மாமா பேசுற? என்ன ஒருவேளை சோறு கூட நாங்க போட மாட்டோம். அவ்வளவு பச்சை துரோகியா நாங்க? இல்ல மச்சான், என் கையில காசு இருக்கும்போது உயிந்து பாத்தீங்க. இப்ப என் கையில காசு இல்ல, கட்டி விட்டீங்க அதானே? நோ நானா உங்க பிரச்சனை முடிஞ்சிச்சா இல்லையாண்ணா? சேர போடுறோம், எல்லாத்தையும் தள்ளி விட்டு போறீங்க. இருப்பா இவர் ஏதோ வந்து பிரச்சனை பண்ணுகிறாரு. நான் ஃபங்க்ஷன் நடக்கணும்னா நீ வீட்டுக்கு போனா, நீ வர குடிச்சிருக்கிற. குடிச்சிட்டு தான் வாங்குறேன். ஏமா எனக்கு சொல்லுமா சொல்லு. என் மகனே சித்தமா போட்டு எல்லாம் வராங்கடா. டிமில ரெடி பண்ணா வாடா சொட்ட. இங்க பாரு மாமா, என்ன அப்பாவை சொட்டன்றீங்க? ஆமா சொட்ட இல்லாம பணம் கொட்ட நான் சொல்லுவாங்க. வாடா. நேரா மகனே உனக்கு கும்பல் வரணும் தோணி யாரா கூப்பிட்டீங்க? ஓ
இவர் தான் சொன்னவரா கூப்பிடுவேன் நானு. ஆமா, உன் கையில 10 பைசா இல்ல, குடிச்சு வர சுத்தி நிக்கிற. உன்னை ஏன் கூப்பிடணும் நாங்களாம் தான் முடிவு பண்ணோம். அப்படியா? மச்சான் சொல்ற மாதிரி நீ அந்த கும்பல் இருந்தியாமா? ஆமாண்ணா, எங்களுக்கு கௌரவம் முக்கியம். நீ ஒண்ணும் செய்ய போறது இல்ல, எங்களுக்கு அசிங்கமா இருக்காது 4 பேருக்கு முன்னாடியே. ஓ, அப்ப நான் கொடுக்கும் போதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறீங்களாமா? அது எப்படி? இங்க பாரு, உங்க அண்ணன் எல்லாத்தையும் சொல்லி காட்டுறாரு. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, பாத்துக்கா. டேய், அவனை அடிச்சு தெச்சு விடுறாங்க, சொந்தக்காரெல்லாம் வராங்க. என்ன அடிச்சு தடுத்து போறீங்களா? சூப்பர், சபாஸ். 10 பைசாக்கு வழி இல்லாம சோத்தொன்னு வந்துட்டான். குடும்பத்துல என்ன பிரச்சனை? அவன்கிட்ட 10 பைசா இல்லப்பா, அதனால தான் கூப்பிட வேணான்ட்டேன். அந்த நாதேரி வந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னால நல்லா காசு வச்சிருந்தாரா? வச்சிருந்திருப்பான், அவன் தங்கச்சி செஞ்சிருப்பான். நான் மரியாதை சொல்றேன், போ. இங்க ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும். என்னம்மா இந்த அண்ணன் வேணாவா? வேணாம். உண்மையாவாமா சொல்ற? உண்மையாதானே சொல்றேன், நீ எனக்கு வேணாம். நீ 3 வயசா இருக்கும் போது நீ கிணத்துல தவறி விட்ட. எனக்கே நீச்சல் தெரியாது. உன் பின்னாலே குச்சனா இல்லையாமா நானு? குதிச்சதான் யாரு இல்லைன்னாங்க. அது பேர் வேஷம் இல்லம்மா, பாசம். சரி, இப்ப அதெல்லாம் என்னதுக்கு சொல்லிட்டு இருக்கிற? இருமா, சொல்லி முடிச்சிடுறேன். நீ 12 வயசா இருக்கும் போது அம்மா நம்மளை விட்டு போயிடுச்சு. அப்போ சொந்தக்காரங்க நம்ம கிட்ட யாருமே இல்லை. அப்பாவும் 2 வயசுல உடம்பு சரியாம போயிடுச்சு. அன்னிலிருந்து உன்னை யாருமா காப்பாத்துனத? அண்ணா, நீ காப்பாத்தினாதான் அதுக்கு சொல்லி காட்டுவியா? நீ அப்பவே இப்படி சொல்லி காட்டுவோன்னு தெரிஞ்சிருந்தா நான் எங்காவது ஆசிரமத்துல போய் சேர்ந்திருப்பேன். அட அவங்ககிட்ட ஏமா பேசிக்கிறேன், அடிச்சு தட்டுக்குமா. அவங்களே ஃபீலிங்கா பேசினீங்கிறாங்க, நீ காமெடி பண்ணிக்கிற. உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தவன் நானு, என் பேர்ல கை வைக்கிறேன். வச்சா தப்பு. பாவம், ஒரு அண்ணகாரனுக்கே தெரியாம ஃபங்க்ஷன் பண்றீங்க. அந்த ஆள் அழுது நிக்கிறான், நீ நெக்கலா பேசினீங்கிற. நீ பேசுனா உன் கல்யாணத்துக்கு வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு தான் என் பாதி வயசு போச்சு. இன்னும் நான் கல்யாணமே பண்ணிக்கல, உனக்கு தெரியல. இதெல்லாம் இங்க என்ன பேசுறீங்க? ஒரு ஓரமா உட்காந்தா ஃபங்க்ஷன் முடிச்சு சோறு போடுவாங்க, சாப்பிட்டுட்டு போ. இல்லன்னா இப்பவே போயிடு, இங்க வந்து பிரச்சனை பண்ணி நிக்காத. ரோதுக்காகவா உன் வீட்டுக்கு வந்தேன் நானு? சரிம்மா, நான் போயிடுறேம்மா. என் மாப்பிள்ளை கூடுவேன், நான் பார்த்துட்டு போயிடுறேன். அவனை என்னத்துக்கு கூப்பிட்டு சொல்றீங்க? அதெல்லாம் வேலைக்கு ஆகுது, நீ கிளம்புங்க. மச்சான், நான் அவனுக்கு மாமாடா, கூப்பிடுறா, பார்த்துட்டு போறேன். ஆமா, மாமா வரல, என்னத்த கிழிக்க போறீங்க? என்ன வருஷ தட்டு வைக்க போறீங்களா? ஆனா என்னம்மா நீ உன் பையனை தானே பாத்துட்டு போறேன்றாரு, கூட்டுன்னு தான் வந்து காமியா. அப்படி அராஜகம் பண்றீங்க. டேய் தம்பி, வந்தியா உன் வேலையை பாடுறா. எங்கெல்லாம் அட்வைஸ் பண்ற வேலை வச்சுக்காத. புரியுதா அவனுக்கு? நேத்த புரியுதா? இப்போ கூப்பிடலன்னு வச்சுக்கோ உன் பையனை, இந்த ஆள் அப்படியே மெயினே பூச்சி தூக்கிடுவேன். டேய், எங்க அப்பா ஒண்ணும் பண்ணாதடா. அப்படியே தூக்கு போதா? இப்ப நீ உங்க பையனை கூப்பிடல, அப்படி சேர்ல போட்டு உங்க அப்பனை. தம்பி விடுங்கப்பா, பாவம், பெரிய மனுஷன் எதுவும் பண்ணாதீங்க. எல்லாம் உன்னால்தாயா, எங்க அப்பாவை அடிக்கிட்டு வரானுங்க பாரு அவனுங்க. ஏப்பா, என் மாப்பிள்ளை தானப்பா காட்ட சொன்னேன். நான் பார்த்துட்டு உடனே போயிடுறேன்ப்பா. சரி விடுங்க, பாத்துட்டு போட்டோம். ஏ குமாரே, என்னம்மா? இங்க வா. இவரே உன்னை பாக்கணுமா? இந்த மாமா தான் கெட்ட மாமான்னு சொல்லுவியே. குழந்தை கிட்ட கூட இப்படி சொல்லி வச்சுக்கிறியாமா? நான் அப்படின்னாமா உனக்கு துரோகம் பண்ணேன்? சும்மா இப்படி நாடகம்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. பாத்துட்டீங்களா? போங்க. குமாரே, கொஞ்சம் இங்க வாப்பா. என்னத்துக்கு? ஏய் வாடா, உங்க மாமா கூப்பிடுறாருல. அம்மா வரட்டுமா? சரி வாடா. என்ன? ஏய் கண்ணு, இந்த மாமா ஃபங்க்ஷன் கூப்பிடலையாடா? உட்கார்றா. தடிக்குது, குஷ்டுக்கிறியா? ஆமாம்பா, மனசு கஷ்டமா இருந்துச்சு, குஷ்டேன். மாமா உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்துக்கிறேன்ப்பா. கையை வீசிட்டு வந்துட்டு வாங்கிட்டு வந்துருக்காராம். இந்த மாதிரி குழந்தைகிட்ட ஆசைலாம் காட்டி ஏமாத்தாதீங்க. ஏமா ஏன் சும்மா கத்தி கட்டுக்கிறா? அவதான் ஏதோ வாங்கி வந்துக்கிறேன்றால, குடுக்கிட்ட விடு. அவன் குடிக்கிறதுக்கு வாங்கின ஊர்க்கவா இருக்கும். இரு, ஏன் உன் புத்தி அப்படி போகுது? நீ சும்மா அடிக்கிறேன், ரொம்ப கோவம் வந்துடும். இங்க பாருண்ணா, பாத்துட்டு இல்ல குழந்தைய, கம்முன்னு போ. இங்க பாருங்க, எங்க சொந்தக்காரங்களாம் வந்துட்டு இருக்காங்க. உங்களால எங்களுக்கு அசிங்கமாயிடும். போங்க முதல்ல. போயிடுறப்பா, போயிடுறேன். மாப்பிள்ள, இந்த மாமனால முடிஞ்சது, போட்டுக்கப்பா. அண்ணா, ஒண்ணு புரிஞ்சுக்காம நான் என்னென்னமா பேசுறேன் அண்ணா. நானும் மாமாவை தப்பா நினைச்சுட்டு அவரை பாரு, எவ்வளவு பெரிய மனுஷன் காட்டிட்டு போறாரு. இல்லங்க, நீங்களாவது இடையில வந்தீங்க. நான் அப்பத்துல இருந்தே அவர் கூட தான் இருக்கேன். நான் கூட புரிஞ்சுக்கலங்க. எடி செயின் யாரோ தூக்கி போட போறாங்க. அல்ப எவ்வளவு சோகமா நடந்துனுக்குது. எடு செயினை யாருன்னா தூக்கின்னு போயிட்டு போறாங்கன்ற. எப்படி 2 சோறு இருக்கும்பா? இருக்கட்டும், இவ்வளவு நேரம் அவரை போட்டு வாங்கன்னு திட்டினீங்கல்ல, அந்த ஆளு பெரிய மனுஷன்றதை காமிச்சிட்டான்ல. தம்பி, எங்க மாமனை நான் தப்பா பேசிட்டேன்பா. அவர் மூஞ்சில மொழிக்கிறது கூட நான் தகுதி இல்லாதவப்பா. இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? அவரை என்ன கூப்பிட்டாலும் வர போறது கிடையாது. சரி, ஃபங்க்ஷனை நடத்துங்க. மனசு தாங்கல. டேய், உங்க மாமனை விட்டுறாதரா.
நாங்க தான்டா அவரை தப்பா நினைச்சிட்டோம். இருக்கும்போது அந்த அருமை தெரியாது, இல்லாத மொத்தம் தெரியும் அந்த அருமை. சே, ஆனா நீங்க இவ்வளவு பாவம் பண்ணிட்டீங்க. நோ நோ அழாத, நான் நடக்க வேண்டியதை பாருண்ணா. ஏன்னா இப்படி ஃபீல் பண்றீங்க? 2 சவரம் இருக்கும்பா செயின், அது அப்படியே போட்டு போயிடாமலே. இது கொஞ்சம் பாரு. அண்ணா 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 இல்லடி, அது கோல்டான் பாரு. பாத்தியா, அந்த ஆள் எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டு போறான், கோல்டன் பாக்குதுங்க. இதாண்டா உலகம், பாசத்தையே சுரண்டி பாக்குதுங்க. யாயா இது பித்தளைங்க. ஓடுகால் இவ்வளவு ஃபீலிங்கா பேசிட்டு பித்திலே போட்டு போயிடுச்சியா? டேய், இதுக்கு மேல நம்ம இங்க வேலைக்கு ஆகாதே, வந்துடா ஓடிடலாம். பித்தளை செயினை போட்டு உங்க அண்ணங்காரன் என்ன பண்ணிட்டு போயிருக்கான் பாத்தியாடி? டேய் மாமா, உன்னை விட மாட்டேன்டா. நீ கோவப்படுறது இருக்கட்டும், அங்க பாரு உங்க அப்பா போயிட்டாரு. அப்பா 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 ஐயோ அப்பா போயிட்டாப்பா அப்பா. அப்ப காது குத்தல் கேன்சலா? பிரியாணி எல்லாம் நான் ஒண்டிதான் சாப்பிடணுமா? எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம கம்பெனி செரசா அண்டு ஃபால்கான் டெவலப்பர்ஸுங்க. சார், நம்ம படப்பில் இந்த சைட் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த இடத்தோட டீட்டெயில் கொஞ்சம் சொல்லுங்க சார். இந்த இடம் பார்த்தீங்கன்னா படப்பு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1 கிலோமீட்டர் தூரம் தாங்க அமைஞ்சிருக்கு. இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன சார்? இந்த இடத்த பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லாங்க. இந்த சைட் அமைஞ்சிருக்கே பாருங்க, பஸ் பூரா ஆன் ரோட்டில் அமைஞ்சிருக்கு. ஸோ உள்ளுக்குள்ளே நிறையா லேவுட்ஸு ஊர்கள் இருந்தாலும் நம்ம சைட்டு இருக்கிறது வந்து பஸ் ரோடு ஆன் ரோட்லனால உடனே நம்ம எங்கே போனாலும் போய்க்கலாம். நல்ல கிரவுண்டு வாட்டரு, ப்ராப்பரான அப்ரூவ்டு இருக்குது. டிடிசிபி அண்ட் ரேரா எல்லாமே பக்காவான அப்ரூவ்டு இருக்குது. பேங்க் வந்து லோன் கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம ஃபுல்லு பார்த்தீங்கன்னா ஹாலோ பிளாக்கில் இல்லாமல் கரெக்டாக பெர்மனெண்ட்டாக பில்லர் போட்ட காம்பவுண்ட் போட்டிருக்கோம், கேட் போட்டிருக்கோம், 3 ஃபேஸ் இபி லைன் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து அவென்யூ ட்ரீஸ் இருக்கும். நைட்டில் பார்த்தீங்கன்னா ஜகஜோதியாக அந்த ஸ்ட்ரீட் லைட்லாம் எரியும். ஸோ நம்ம உடனே வீடு கட்டிக்கிட்டு நம்ம எங்கே குடி வரதுக்கான ஒரு அற்புதமான இடம் தான் இது. ஆன் ரோட்டில் எங்கேயுமே யாருமே சைட் வச்சுருக்கிறது கிடையாது. ஸோ நம்ம செரசா அண்டு ஃபால்கான் டெவலப்பர்ஸ் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஆன் ரோடு சைட்டு, அதுவும் படப்பை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் கொடுத்துருங்க. ஆமாம் சார், சைட்டை சுற்றி வீடுங்க இருக்குது. சைட்டும் சூப்பராக இருக்குது சார். இங்கே என்ன ஸ்கொயர் ஃபீட்லேருந்து சார் ரேட்டில் தரீங்க? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நமக்கு பிளாட் ஆரம்பிக்குதுங்க. மொத்தம் 42 பிளாட் இருக்குதுங்க. சார் பிரைஸ் என்னன்னு சொல்றேங்க சார் மக்களுக்கு. நம்ம சைட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய்க்கு மேலே ரேட் போயிட்டுருக்குங்க. நம்ம கொடுக்குற ரேட் வந்து 3499 மட்டும்தாங்க. மக்களே, அப்புறம் ஏங்க இன்னும் வெயிட் பண்ணுறீங்க? வந்து சைட்டை விசிட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா உடனே புக் பண்ணுங்க. வெறும் 42 பிளாட் தான் இருக்கான். எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஏதாவது போடுவீங்களா? ஸோ எல்லா கம்பெனியும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், மெயின்டெனன்ஸ் சார்ஜ், டெவலப்மெண்ட் சார்ஜஸ், கார்பஸ் பண்ணுன்னு போடுறாங்க. நம்ம சைட்டை பொறுத்தளவு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நம்ம சொல்கிறது தான் ரேட்டு. அதுவும் பணமாட்ட சேனலில் பார்த்துட்டு வந்தால் ரேட்டில் கூட இன்னும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டு. அப்புறம் என்னங்க, உடனே ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க. சார், இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணால் நீங்கள் எதனா கேப் வசதி பண்ணி தரீங்களா? கண்டிப்பாங்க, சென்னை லிமிட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கேப் வசதி பண்ணி தரோம். இதுக்கு மேல என்னங்க சொல்றது இருக்கு? உடனே சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா புக் பண்ணுங்க. பாய்.